ஒரு பச்சை காட்டின் நடுவில் மாம்பழமும் ரம்புட்டானும் ஒரு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தன. நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே என்று மாம்பழம் சிரித்தது. ஆமாம், ஆனா இன்னும் பெரிய சாகசம் போகலாமா என்றது ரம்புட்டான். அத்துடன் அவர்கள் ஒரு ரகசிய வரைபடத்தை கண்டுபிடித்தார்கள். அடுத்த நிமிடம் தர்பூசணியும் மாம்பழமும் ஒரு குகைக்குள் சென்றார்கள். இங்கேதான் பொக்கிஷம் என்று தர்பூசணி தீப்பந்தம் பிடித்து சொன்னது. மாம்பழம் ஆச்சரியப்பட்டு கேட்டது, இதுதான் பொக்கிஷமா? அப்போது ஒரு குரல் கேட்டது, உங்கள் நட்புதான் உண்மையான பொக்கிஷம் என்று. பிறகு மங்குஸ்தானும் லாங்ஷாடும் ஒரு இலை படகில் ஆற்றில் மிதந்தன. பயப்படாதே, நான் இருக்கே என்று மங்குஸ்தான் சொன்னது. நீரோட்டம் வேகமாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சுலபம். அடுத்ததாக அண்ணாச்சி பெரிய அலை மீது சர்ஃபிங் செய்தது. வாழ்க்கை ஒரு அலை மாதிரி, விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கணும். மாலை நேரம் ஒரு மர வீட்டில் துரியான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தது. சின்ன பழங்கள் சுற்றி அமர்ந்து கேட்டன. அறிவுதான் நம்மை பெரியவங்களாக்கும் என்றது துரியான். இறுதியில் ஆரஞ்சும் மங்குஸ்தானும் பிக்னிக் செய்தன. அவர்கள் சிரித்து பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டனர். அவர்கள் உணர்ந்தார்கள், சாகசம், அறிவு, தைரியம் எல்லாம் நல்லதுதான். அதனுடன் நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை இன்னும் இனிமை.